கையை மேலே இப்படி தூக்குனா வலி, சைடில் கொண்டு போய் காது வரைக்கும் தூக்குனா வலி, பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி, நைட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்தா அம்மை போடுற இடத்துல வலி, அந்த மாதிரி இருந்தால் பெரிய ஆர்த்ரைட்டிஸ், அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டர். அது மெயினாக சுகர் பேஷண்ட்ஸுக்கு வருது. அதை தவிர ஒரு ஸ்பாண்டிலைட்டிஸ், கழுத்தில் எலும்பு தேய்மானம் ஆனவங்க, அதை தவிர இன்ஜுரி ஷோல்டரில் ஸ்போர்ட்ஸ்னால் ஒரு இன்ஜுரி ஆயிடுது, ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி ஏதாச்சும் காயமாயிருது, அது தவிர விளையாட்டுத்தனமாக ஏதோ ஒன்று பண்ணி காயமாயிருது, இல்லை வெயிட் தூக்குறப்ப காயம், இல்லை பஸ்ஸில் கம்பி பிடிச்சிட்டு போய் சடன் பிரேக் போடுறப்ப காயமாயிருது. இது மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன காயானால் வெளியில் புண்ணானால் சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஆறாத மாதிரி, உள்ளே புண்ணானாலும் ஆறாமல் வெளியில் புண்ணானால் சீ பிடிக்கிற மாதிரி உள்ள நீர் கோர்த்துக்கிட்டு அந்த சீ பிடிச்சிக்கிட்டு ஜவ்வை ஒன்றோட ஒன்று ஒட்டி இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷனை வந்து குறைச்சிருது. இது சைலண்ட்டாக உள்ள டெவலப் ஆகும். ஏன்னா நம்ம இது மாதிரி துணி காய போடுறத தவிர இல்லை விளையாடுறத தவிர இந்த மாதிரி ஆக்ஷன் நம்ம அவ்வளோக்கா பண்ண மாட்டோம்ல. அதனால் என்ன ஆகுதுன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடும். 3 மாதம் முன்னாடி சின்னதாக அடிபட்டிருக்கும், பார்த்தா சைலண்ட்டாக உள்ள உருவாகி 3 மாதம் கழிச்சு என்னடா கை முழுசாக போக மாட்டேங்குதுன்னு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கண்டுபிடிப்பீங்க. இங்கே எல்லாம் வலிச்சிட்ருக்கோம். இதுக்கு உண்டான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இது எக்ஸசைஸில் நல்லா க்யூர் ஆகிற நோய். இது ஒரு ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட நோய், நியூரோ கிடையாது, நரம்பியல் சம்மந்தப்பட்டது இல்லை. அதனால க்யூரோட சதவிகிதம் அதிகம். இது கன்ஃபார்மாக க்யூர் ஆகும்னு சொல்லலாம். இதுக்கு வந்து இந்த நோய்க்கு மட்டும் கேரண்டி கூட கொடுக்கலாம், கண்டிப்பாக சரியாயிரும்ன்ட்டு. இப்போ நான் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். கையை கோர்த்துட்டு இப்படி மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி 7 தடவை செய்யணும். இப்படி தொட்டு இப்படி வீசுறது 1 2 3 4 5 6 7. இது ஒரு 7 ஆச்சுங்களா? திரும்ப ரெண்டாவது 1 2 3 4 5 6 7. ரெண்டாச்சுங்களா? மூணாவது 1 2 3 4 5 6 7. இது மாதிரி 7 21 தடவை செய்யணும். இதை தவிர படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஃப்ரோசன் ஷோல்டருக்கு படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸும் வெரி எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி கையை கோர்த்து படுத்துட்டு கொண்டு போகிறது பின்னாடி வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 கொண்டு வந்து திரும்ப கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? திரும்ப 2 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10. நீங்கள் இந்த 1 2 3 மீடியமாக எண்ணணும். ரொம்ப ஸ்பீடெல்லாம் எண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் எண்ண தேவையில்லை, மீடியமாக எண்ணணும். 1 2 3 இந்த மாதிரி எண்ணணும். 4 5 6 7 8 9 10. இதுக்கு அடுத்து ஸ்ட்ரெச்சிங் ஒன்று இருக்குது. இப்போ இந்த கையை கொண்டு போய் இந்த கையோட உதவியில் அமுத்தி பிடிக்கணும். ரொம்ப வலிக்கும் அந்த ஃப்ரோசன் ஷோல்டருக்கு. உங்களுக்கு இப்படி பிடிச்சிக்கிட்டு 30 என்ற வரைக்கும் பிடிச்சா அதுக்கு பேர் ஸ்ட்ரெச்சிங். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 20 21 22 23 24 25 26 27 28 29 30. திரும்ப 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் ரெண்டாவது தடவை காதோட ஒட்டி அமுத்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. திரும்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 30. திரும்ப மூணாவது தடவை 7 தடவை செய்யணும். 3 தடவை நான் செஞ்சு காட்டுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30.
1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி 100 எக்ஸசைஸ் இருக்குது. நான் ஒரு 5 6 7 எக்ஸசைஸ் தான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப 100 எக்ஸசைஸ் சொல்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 10 நாளைக்கு 10 மணி நேரம் சொல்லித்தரணும். ஆனால் வீடியோ அவ்வளோ லாங்காக போட முடியாது, யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ என்ன பண்ணுறேன்னா ஒரு குறுகிய நேரத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸசைஸ் மொத்த நோயும் க்யூர் பண்ண முடியாது, ஆனால் கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்கும். இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராப்பராக டெய்லி 1 hour 10 நாளைக்கு 10 மணி நேரம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து இதை க்யூர் பண்ண முடியும். 24 hours நானும் எனக்கு கீழே 30 ஃபிசியோதெரபிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. 25 பேர் ஃபீமேல் லேடி டாக்டர்ஸும் 5 மேல் ஃபிசியோதெரபிஸ்ட்டும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ பேஷண்ட்ஸ் என்ன வேணாலும் வரலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். 1 to 1 ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அசைன் பண்ணி அவங்க ப்ராப்பராக சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.